பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சிலுவையின் பாடுகள் வழியாக கடந்து போகும் பொழுது, இயேசு கிறிஸ்துவைப் போல அழகுள்ளவர் யாருமே இல்லை. 1000 10,000ங்களிலும் சிறந்த ஒரு தேவன், எல்லாரிலும் அழகிலும் சௌந்தரியத்திலும் சிறந்த ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக அந்த பாடல் சொல்லுகிறதைப் போல, இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை இந்த பூவினில். இந்த உலகத்தில் யாருடைய அழகுக்கும் அவருடைய அழகை ஈக்குவல் பண்ணி சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அழகுள்ள தேவன் நமக்காக அத்தனை மேன்மையையும் துறந்து இந்த பூமிக்கு வந்து மனுஷனாய் 33.5 வருஷ காலம் இந்த பூமியிலே வாழ்ந்து வேதனைப்பட்டு எத்தனையோ நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் எவ்வளவு நன்மையான காரியங்களை ஜனங்களுக்கு முன்பாக செய்து நடத்தி வந்ததற்கு ஒரு முகாந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்த தேவன் மட்டும் கிடையாது. அவர் மூலமாக எத்தனையோ வியாதிகள் சுகமானது, எத்தனையோ சத்துருக்களினுடைய கிரியைகள் அவருக்கு முன்பாக ஒன்றும் நிற்க முடியாதபடிக்கு விலகி போனது. இது எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிறோமே. இதை தாண்டி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் வாதிக்கப்பட்டும் ஒப்பு கொடுக்கப்பட்டார். எத்தனையோ அவமானங்கள் மத்தியில், எத்தனையோ நிந்தைகள் மத்தியில் இயேசு கடந்து போகக்கூடிய சூழ்நிலைமைக்கு இயேசு போனார். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைமைக்கு நேராக இயேசு போகும்போது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாருமே வாரினால் அட்டிக்கப்பட்டு, அந்த போர்ச்சேவகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாரினால் அடித்து அவருடைய சதை வெளியில் கிழிந்து வெளியில் வரத்தக்க முள்களால் ஆணிகளால் அடிக்கப்பட்ட அந்த சாட்டையினால் அவரை அடித்து இழுக்கும்போது அந்த சரீரத்தினுடைய அந்த சதை கிழிந்து வருகிறதை போல ஒரு நிலைமை இயேசுவுக்கு அனுமதிக்கப்பட்டது. அத்தனை பாடுகளையும் இயேசு சகித்து கொண்டார். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகும்படியாக. அவருக்கு உண்டாக்கப்பட்ட அந்த தழும்புகள் வழியாக நமக்கு ஒரு சுகம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தழும்புகள் நம்மை சுகமாக்கும்படியாக, நம்மை குணமாக்கும்படியாக, அவருடைய தழும்புதான் இன்றைக்கு நம்முடைய வியாதிகளை மாற்றக்கூடியதாக இருக்கட்டும், நம்மிடத்திலே காணப்படுகிற அசுத்தங்களை நீக்குகிறதாக இருக்கட்டும், நம்மை குணப்படுத்துகிற எல்லா காரியங்களையும், நம்முடைய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அதிலிருந்து நம்மை குணப்படுத்துகிறதாக இருக்கட்டும், இந்த சரீர பிரகாரமான வியாதிகளிலிருந்து நம்மை குணமாக்குகிறதாக இருக்கட்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டாலும் சரி, இந்த வார்த்தை சொல்லுகிறதை போல அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நான் குணமாகும்படிக்கு என்னுடைய வியாதியாக இருக்கட்டும், என்னுடைய பாவமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் இருந்து நான் குணப்பட்டவனாய் நிற்கும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதின்படி நான் குணமாகும்படிக்கு அவர் சிலுவையிலே பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு எது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் குணமடையாமல் இருக்குது? இந்த பாவம் என்னை விட்டு நீங்காது இருக்கிறது, இந்த வியாதி என்னை விட்டு நீங்காது இருக்கிறது. அப்போ அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்று சொல்லி இருக்கிறதே, அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அப்போ அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கும்போது என்ன காரியம் நடக்கும் அப்படின்னா, ஆண்டவர் நினைவு கூறுகிற ஒரு தேவன். இந்த ஜனங்களுக்காக நான் அடிக்கப்பட்டேன், இந்த ஜனங்களுக்காக பூமியில் ஒவ்வொருவருக்காகவும் தேவன் அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் போய் கேட்கலாம். அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொன்ன வார்த்தையின்படிக்கு, ஆண்டவரே இன்றைக்கி நான் இந்த வியாதியில் இருக்கிறேன், இந்த பாடுகளில் இருக்கிற இந்த ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் இருக்கிற ஆண்டவரே, என்னை சுகமாக்குவீராக, என்னை குணமாக்குவீராகன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிச்சயமாக உங்களுக்காக அவர் இறங்கி வந்து எல்லா காரியங்களையும் செய்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய
பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரே, எனக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டீரே, இன்றைக்கு என் வாழ்க்கை ஒரு குணப்பட்ட வாழ்க்கையாக மாறட்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு குணப்பட்ட வாழ்க்கையாக மாறட்டும், எல்லா பாவ சாப கட்டுகளிலிருந்து ஒரு குணமடைகிற காரியங்களை என் தேவன் எங்களுக்கு கொண்டு வருவீராக, எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுப்பீராக, அப்படிப்பட்ட காரியங்களை செய்து எங்களை மகிழ பண்ணுவீராகன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா, பேசலாமா, தகப்பனிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். அப்படியே ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து, தகப்பனே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம், உடைய மகிமையான கரம் எங்களோட தங்கி இருக்கட்டும். விடுதலை நாயகனுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறாண்டவர். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்று சொல்லி இந்த நாளிலே அறிக்கையிடுகிறோம். தகப்பனே, எந்தெந்த சூழ்நிலைமைகளும் உடைய பிள்ளைகள் போய்கொண்டு இருக்கிறாங்களோ அவர்களை குணப்பட முடியாதபடி இருக்கிற அநேக காரியங்கள், வியாதியின் போராட்டங்கள், பாவ போராட்டங்கள், சமாதானம் இல்லாத போராட்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலும் உடைய தழும்புகளால் ஒரு குணமாக்குதல் உண்டாவதாக. எந்தெந்த காரியத்தில் அவர்கள் குணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அந்த எல்லாவற்றிலேயும் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் முழுவதுமாக அந்த பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். விரோதமாய் நிற்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் முழுவதுமாக எங்கள் இடத்தை நிரப்பும்படி ஒப்புக் கொடுக்கிறாண்டவரே. உம்முடைய தழும்புகளால் எங்களை குணமாக்கி கர்த்தர் எங்களை சுகித்திருக்க செய்ய போகிற தயவுக்காக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.